இன்னைக்கு காமெடி நடிகர் லட்சுமி நாராயணன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்காரு. இவர் விஜய் டிவியில் ஃபேமஸான ஒரு சில காமெடி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதன் பிறகு சந்தானம் அவர்களுடைய முக்கியமான படத்தில் துணை காமெடி நடிகராக நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தார். இவர் இன்று மாரடைப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கார். இவருக்கு ரசிகர்கள், சினிமா பிரபலங்கள் அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு ராம் சரண் அவர்களுடைய கேம் சேஞ்சர் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை படக்குழு ரிவீல் பண்ண போகிறாங்க. இந்த திரைப்படம் சம்மர் ஸ்பெஷலாக நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ராம் சரண் அவர்களுடைய 17வது திரைப்படத்தை சுகுமார் இயக்க போகிறதாகவும், ராம் சரண் நடிப்பில் இந்த திரைப்படத்தை மைத்திரி மூவி பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக தயாரிக்க போகிறதா நேற்று அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவி அவர்களுடைய சீனியர்ஸ் திரைப்படத்துடைய 2வது லுக்கை நேற்று படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் அர்ஜுன் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் ஜெயம் ரவி, கல்யாணி பிரியதர்ஷன், கீர்த்தி செட்டி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகுது. இந்த திரைப்படத்தை வேல்ஸ் தயாரிக்கிறாங்க. 100 கோடி போல் செலவுள்ள பேன் இந்தியன் படமாக இந்த வருடம் இறுதியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களுடைய ரெமோ திரைப்படம் ஏப்ரல் 14ஆம் தேதி நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. விஷால் அவர்களுடைய ரத்தனம் திரைப்படத்துடைய 2வது சிங்கிள் மார்ச் 29ஆம் தேதி 12 மணிக்கு வெளியாகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஏப்ரல் 26ஆம் தேதி நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. சியான் அவர்களுடைய துருவ நட்சத்திர திரைப்படம் வருகின்ற ஏப்ரல் 11ஆம் தேதி நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. சியான் அவர்களுடைய தங்கலான் திரைப்படம் ஜூன் ஜூலையில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் சியான் அவர்களுடைய 62வது திரைப்படத்துடைய நடிகர்கள் தேர்வு தற்போது நடந்துட்டு இருக்கா. சென்னையில் 5லேருந்து 12 வயது வரையும் 25லேருந்து 65 வயது நிறைந்துள்ள நடிகர்கள் தேவைப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான தேர்வு மார்ச் 28, 29 ஆகிய தேதிகளில் சென்னையில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. கமலஹாசன் அவர்களுடைய சத்யா திரைப்படத்தை மீண்டும் ரீமேக் பண்ணி எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்தை போர்த்தொழில் திரைப்படத்தை இயக்குன விக்னேஷ் ராஜ் இயக்கத்தில் அசோக் செல்வன் இந்த படத்தில் கமலஹாசனாக நடிக்க போகிறதாகவும், இந்த படத்தில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் 2 திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி தற்போது இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் படக்குழு ஈடுபட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 16ஆம் தேதி நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதே மே 16ஆம் தேதி தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படமும் தேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அப்படி இந்தியன் 2வும் ராயன் திரைப்படமும் மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் ஒரு பிக்கஸ்ட் கிளாஸாக இந்த கிளாஸ் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் பிரபாஸ் அவர்களுடைய கல்கி திரைப்படம் மே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படம் ஜூன் ஜூலையில் தான் ரிலீஸ் ஆகணும் தகவல் வெளியாயிருக்கு. திரைப்படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ் ஒர்க் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால படக்குழு ரிலீஸ் டேட்டை தள்ளி வைக்கிறாங்க. இதனால கமல் அவர்களுடைய இந்தியன் 2 திரைப்படம் சம்மர் ஸ்பெஷலாக மே 16ஆம் தேதி பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக ரிலீஸ் ஆக போகுது. கல்கி திரைப்படம் ஜூன் ஜூலையில் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கமலஹாசன் இந்த 2 படத்தோடைய ஷூட்டிங்கையும் முடிச்சிட்டார். ஸோ அடுத்தபடியாக அவருடைய டேக் லைஃப் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் தான் கலந்துக்க போகிறார். தற்போது எலெக்ஷனில் பிஸியாக இருக்கிற கமலஹாசன் ஏப்ரல் இறுதியில் அவருடைய டேக் லைஃப் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறார். ஏற்கனவே டேக் லைஃப் திரைப்படத்தில் நடிக்க இருந்த ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் இந்த திரைப்படத்துக்கு கொடுத்த கால் சீட்டை படக்குழு வேஸ்ட் பண்ணதுனால இந்த படத்தில் இருந்து விலகியிருக்காங்க. இதனால எஸ்டிஆர் அவர்கள் துல்கர் ரோலில் இந்த திரைப்படத்தில் நடிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ்டிஆர் அவர்களுடைய 48வது திரைப்படத்துடைய ஷூட்டிங்கும் ஜூன் ஜூலைக்கு தள்ளி போக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால எஸ்டிஆர் அவர்கள் டேக் லைஃப் திரைப்படத்தில் துல்கர் ரோலில் எடுத்து நடிக்கிறாங்க. மேலும் ஜெயம் ரவி நடிக்கிற இருந்த அந்த ரோலில் நிவின் பாலி, அரவிந்த் சாமி நடிக்க வைக்க படக்குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்தோடைய மிரட்டரான டீசரை வருகின்ற தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக ஏப்ரல் 14ஆம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். மேக்குள்ளே இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கையும் படக்குழு முடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தை இந்த வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் ரஜினி இந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஜூன் மாதம் அவருடைய 171வது திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் நடிக்க போகிறதாகவும் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் ஜூன் மாதம் ரஜினி அவர்களுடைய 171வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் தொடங்கும்னு சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படத்துடைய ஓடிடி அப்டேட் வெளியாயிருக்கு. தி கோட் திரைப்படத்துடைய ஓடிடி உரிமத்தை நெட்ஃபிளிக்ஸ் 110 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படத்துடைய ஓடிடி உரிமத்தை 125 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. தற்போது ஓடிடி மார்க்கெட் அடி வாங்கி இருக்கிறதுனால விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படத்துடைய ஓடிடி உரிமத்தை 110 கோடி ரூபாய் கொடுத்து தான் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட்டை வருகின்ற தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக ஏப்ரல் 14ஆம் தேதி படக்குழு வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.